வணக்கம் பக்தர்களே, எல்லாருக்கும் நன்றி. கடந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. அதனால எனக்கும் ரொம்ப ஆர்வம், நிறைய விஷயம் சொல்லணும் அப்படின்னு நிறைய சந்தோஷமான ஒரு ஆர்வம். அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். என் குருவின் குருவிற்கும், என் சுற்றியுள்ள நல்ல ஆத்மாக்களுக்கும், என் குலதெய்வத்துக்கும், என் பித்தர்களுக்கும் நன்றி தெரிவித்து, இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி தெரிவித்து இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன். கனகம்பட்டி 12வது வருஷம் குரு பூஜை மிக சிறப்பாகவும் நடந்தது. நானும் அதில் கலந்து கொண்டு ரொம்ப மகிழ்ச்சியோட என் ஐயாவுடன் மிகவும் ரொம்ப இந்த 12 வருஷம் 11 வருஷம் இல்லாத ஒரு மகிழ்ச்சி, ஆனந்தம், எப்படி அது சொல்றதுன்னு தெரியல. அப்படி ஒரு ஆனந்தம், மகிழ்ச்சி. ரெண்டாவது, கனகம்பட்டி அந்த குரு பூஜை நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ போட்டதுனால நிறைய பேர் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டாங்க, நேரம் பார்த்தாங்க. நிறைய பேர் ஜீவசமாதியில் நம்ம பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. நிறைய பேர் சொன்ன ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்களுக்கெல்லாம் நான் நன்றி தெரிவிச்சுறேன். நன்றி கடன் படணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நன்றி தெரிவிக்கணும், அதுதான் மெயின். மனிதனும் நன்றி தெரிவிக்கும் போது அந்த ஆத்ம புரிதல் வந்து ஒரு மனிதனுக்கு உருவாகும். அதனால தான் நன்றியை தெரிவிக்க சொல்லணும். அதே மாதிரி நான் சொன்ன சில பரிகாரங்கள்லாம் எந்தெந்த ராசி, எந்த நட்சத்திரம், அதுக்கான உணவு, பலகாரம், பழம் இப்படி நீங்கள் வாங்கி கொடுங்க, உங்கள் பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நிறைய பேர் வந்து பண்ணிட்டு வந்து என்கிட்ட சொன்னாங்க. அங்கேயே சொன்னாங்க, சாமி நீங்கள் சொன்னனால தான் நான் இது பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். அதாவது எப்படியாவது இறைவனை போய் நம்ம அடையணும், நம்ம பிரச்சனைகளை வந்து முடிச்சுக்கணும். அது வழி தெரியாம தான் மக்கள் வந்து ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க. அப்போ நம்மளால முடிஞ்சது நம்ம தெரிஞ்ச விஷயங்களை நான் சொன்னேன், அவ்வளவுதான். நான் வந்து இதுல பெரிய புத்திசாலி, அறிவாளி எல்லாம் கிடையாது. அவரு ஐயா நடத்துறாரு. எனக்கு வந்து அன்னைக்கு அந்த மாதிரி வீடியோ போடணும். ஏன்னா என் வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க, ஜாதகம்லாம் நிறைய நான் சொல்ல மாட்டேன், செய்ய மாட்டேன் அதுல. ஏன்னா அது வந்து ஒரு இதா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா அன்னைக்கு இன்னும் தெரியல, ஐயா எனக்கு வந்து நீ இதை பண்ணு செய்ய அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த செகண்டே கடன்னு நான் வந்து அதை சொன்னேன். அது பொறுமையா விரிவா சொல்லியிருந்தா அந்த வீடியோ ரொம்ப வச்சுட்டு போயிருந்தேன். அதெல்லாம் தெரியல, வந்துச்சு, அவ்வளவுதான் போட்டேன், முடிஞ்சு போச்சு. அது நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அதே மாதிரி ஜக்கம்மா பத்தி போட்டிருந்தேன், அதுவும் ரொம்ப வியூஸ், நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அப்ப என்ன, நீங்க வந்து தொடர்றீங்க, ஃபாலோ பண்றீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அப்போ புதுசா சில விஷயங்களை மனித வாழ்க்கையில வர பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கு நம்ம பக்தர்களுக்கு ஏதோ ஒரு சொல்லணும்னு சொல்ல ஒரு ஒரு தூண்டுதலாக நீங்க இருந்திருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி தெரியுது. நல்லா இருந்தது, சூப்பரா. நிறைய கூட்டம் வந்தது. கூட்டம் வந்ததுன்னு தெரியல, போனதும் தெரியல, ரொம்ப அமைதியா நடந்தது. என்ன ஒண்ணு, இந்த அன்னதானம் போறதுக்கு அந்த கியூல போறதா கொஞ்சம் சிரமப்பட்டாங்க மக்கள், அவசரப்பட்டாங்க. அது அங்க இருக்கிற நம்ம காவலாளர்கள்லாம் வந்து அவங்க காலையிலேருந்து அதே பார்த்துனதுனால வெறுப்பில் 4 வார்த்தை பேசும்போது நிறைய பேர், ஒரு அம்மா அப்படிதான் குழந்தை இதெல்லாம் வச்சுட்டு ஏதோ நடுவில் வந்து பூந்துட்டாங்க. உடனே நம்ம அது எப்படி போடலாம், நீ வெளியே போ அப்படி இப்படின்னு சொன்னால் நம்ம போக வந்து நானும் சோத்துக்கா இல்லாமல் வந்துட்டேன் நான் அப்படின்னு கோச்சிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அந்த அம்மா போட்டுங்க, ஆமாண்ணே நீ கோச்சிட்டு போ, தப்பு கிடையாது. அது ஐயா வந்து அந்த பிரசாதம் சாப்பிடணும்னு விதி இருந்தால் சாப்பிடுவேன். ஆனால் அதுக்காக நான் சோத்துக்காக தான் நான் இங்கே வந்து நான் சோத்துக்காக நான் பிச்சை எடுக்கிற மாதிரி சொல்ல இந்த வார்த்தை சொல்லக்கூடாது, தப்பு. அது மன்னிப்பு கேட்கலாம், நம்ம கேட்குற மாதிரி இல்லை. அந்த கோபத்தில் அப்படியே அவங்க ரொம்ப ப்ரெஷராக பேசுகிறாங்க. அதுதான் பெண்கள் அந்த நிதானம் இருந்தாங்க. நமக்கு அந்த பிரசாதம் கிடைக்கலாம்னு சொன்னால் ஐயா ஏதோ ஒரு காரணத்துக்கு நமக்கு பண்ணுறாரு, செய்கிறாங்க. அப்புறம் அவங்கள நீங்கள் இப்போ சரிம்மா நீங்கள் போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் வராங்க ஜனங்கள். என்ன பண்ணுறோம், பாவமாக இருக்குது, அவங்க புரியல. அந்த கோபம், அந்த ஈகோ தட்டி பார்க்குறவர்ல, சாப்பாட்டுக்கு ரொம்ப நம்ம வேணாட்டு தேத்தி விட்டாங்களே, இந்த சாப்பாட்டுக்காக நம்ம வந்து அது வந்து சாப்பாடு கிடையாது, அது வந்து ஐயாவோட பிரசாதம். அங்கே வந்து அந்த பிரசாதம், ஐயாவோட பிரசாதம் வந்து சாப்பிட்டா நமக்கு நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு நினச்சி, நமக்கு தேவை ஐயா, அவ்வளோதான். அது வந்து அவங்க திட்டுறாங்க, இவங்க திட்டுறாங்க, நம்ம கேவலப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நீ அங்கே போய் நீ அசிங்கப்பட்டேன்னா உண்மை ரொம்ப நல்லது, கர்மா கழியும். யாரோ ஒருத்தவங்க திட்டி உன்னை, அந்த உன்னுடைய கர்மா அவன் வாங்கிட்டு போயிடுவான், அவ்வளோதான். அதுதான் நான் சொல்லியிருந்தேன். அங்கே போனால் எது நடந்தாலும் அது ஐயா பண்ணாலும் தான் நினச்சிங்க, அப்போதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்குது, அதான் சொல்றது. ஆனால் போய் சொல்லுங்க, என்னடா எப்படி சொல்றாரு சாமி, அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும். நம்ம ஒரு விஷயத்த சொல்லணும்னா நம்ம அனுபவப்பட்டு தான் நம்ம சொல்லுவோம்.
அதே மாதிரி வந்து நிறைய விஷயம்லாம் நடந்தது. மிராக்கள்லாம் நான் போயிருக்கும்போது எனக்கு நல்லா எனக்கு தெரியும். நான் உணரும். வருஷம் வருஷம் போகும்போது சில விஷயங்கள்லாம் நடக்கும். அது இந்த வருஷம் நிறைய விஷயம் நடந்தது. என் கூட இருந்த கூட அது உணரல, நான் உணர்ந்தேன். நான் இங்க வந்துட்டு இங்கிருந்து நான் வந்து ஐயா இருந்த இடம் நம்ம இடுமன் மலை அடிவாரத்துல அங்க போனேன். அங்க போயிட்டு அங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் ஐயா பூஜை எல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் போய் பார்த்துட்டு அப்படி வந்தேன். நிறைய விஷயம் இந்த வாட்டி நான் சுத்தி பார்த்தேன். அப்போ எனக்கு வந்து இந்த எங்களுக்கு தெரியும் அந்த ஐயா வந்து என்ன, அவர் எந்தெந்த இடத்துல அது அவர் நடமாடுறாரு, அவரோட ஆற்றலை எங்க உலாவுது, எங்க தங்கி இருக்குது, இப்படி சில உணர்வுகள்லாம் வந்து உணர்த்துவாங்க. அது மாதிரி ஒரு விஷயத்துல அது ஒரு டெஸ்டிங் நடந்தது. நான் வந்து நம்ம ஒரு பக்தருக்கு வந்து கல்யாணம், அவர் பத்திரிக்கை எடுத்து போய் நான் சாமி கேட்கணும்னு சொல்லிட்டு உள்ள போற கூட்டம் அதிகமா இருக்கு. ஃபர்ஸ்ட் போய் தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் 2வது மரத்துல சரி எதுவும் பத்திரிக்கை எதுவும் வச்சிடலாம் சாமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போகும்போது அப்போ ஒரு பழைய நம்பர் அங்க இருந்தாரு. என்ன சாமினாரு, இது மாதிரி பத்திரிக்கை உங்களுக்கு தான் தெரியுமா சாமி, சாமி இந்த நேரத்துல எங்க இருப்பாருன்ட்டு, அங்க போய் நீங்க உங்களுக்கு சொன்னோமா அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் நண்பர். அவர் சாமி ஆசிரமத்திலேயே சமாதியிலேயே அவர் இருந்தார். அப்ப எனக்கு டக்குன்னு மைண்ட்ல அடிபட்டுச்சு. அடாடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். நான் ஒரு 3 நாள் கிட்ட இருந்தேன். அப்போ நான் இடுமன் மலை அடிவாரத்துக்கு போயிருக்கேன். இங்கிருந்து சங்கர சித்தர் ஜீவசாமி போயிட்டேன். கீழே முருகன் பழனி மலை அடிவாரத்தில் இருக்கிற முருகன் கோயில் இருக்குல்ல, அந்த கோயிலுக்கு போயிட்டு நம்ம நண்பருக்கு சில சாங்கியம் பண்ண வேண்டியது இருந்தது, அவங்க திருமணம் விஷயமாங்க. அங்க போனேன் காலையில. இப்படி பல விஷயம் பார்த்துட்டு லாஸ்ட்ல ஒரு இடத்த மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டுக்கிறேன். ஐயா எங்க குடியிருந்தாரோ அந்த மெயின் ரோட்ல அங்க போவேன். நான் நினைச்சிட்டே இருக்கேன் காலையில அங்க போனோம், நம்ம போகல அங்க போனோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா பாத்தீங்கன்னா கரெக்டா சொல்றதுக்கும் ஐயா அப்ப நம்ம இந்த இடத்துல தான் போல, அப்ப ஐயா அங்கதான் இருக்கிறாரு இன்னைக்கு இந்த நேரத்துல. ஐயா அப்ப நீங்க வந்து அப்படியே தப்பா எடுத்துக்கூடாது, ஐயா என்ன அங்கதான் இருப்பாரோ அப்படின்னு எடுத்துக்கூடாது. அவர் எப்படி இருக்கும்போது அந்த வீட்டுக்கு தோட்டத்துக்கு இடுமல் மலாடுறதுக்கு அந்த காலேஜுக்கு சுத்திட்டு இருந்தா அது மாதிரி அந்த ஆத்மா அந்த ஆற்றல் வந்து அங்க உலாவிட்டு அப்படி ஒரு இது. ஓ சரி சரின்னு சொல்லிட்டு நான் அங்க போனேன். போனா அந்த பூசாரிகிட்ட சொன்னேன். அவரே கனகம்பட்டை மாதிரி நினைச்சிட்டு, ஐயா இவங்களோட பக்தனுக்கு திருப்பம் நான் உங்களுக்கு பத்திரிக்கை இருக்கிறேன், நீங்க மறக்காம நீங்க இந்த திருமணத்துக்கு வந்துருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அவர் சிரிச்சாரு. சாமி நீங்க உள்ள போங்கன்னாரு. பரவாயில்ல சாமி அப்படின்னு. இல்ல நீங்க உள்ள போங்க ஐயா கிட்ட போங்க அப்படின்னு ஐயா கிட்ட போயிட்டு அவரு காலடியிலேயே அந்த பத்திரிக்கை வச்சுட்டு சாமி கும்பிட்டு எனக்கு பரம சந்தோஷம். அது அப்புறம் அவரே சொன்னார் போட்டோ கூட எடுத்துங்க நீங்க அப்படின்னு சொன்னா. அப்புறம் நம்ம நண்பர்கள் போட்டோலாம் எடுத்துட்டு வந்து அப்பதான் வெளியே வந்தோம். அப்படியே நம்ம இவ்வளவு சுத்தி பார்த்துட்டு வந்து லாஸ்டா அவர் சாமி எங்க இருக்கிற இடத்த நம்ம பாக்கலையே. அப்போ நான் போய் பத்திரிக்கை வைக்க நேரம் அந்த நேரம் கரெக்டா நைட்டு மணி ஒரு 10 மணி 10 ஆயிடுச்சு. அப்போ சாமி இங்கதான் இருக்காரு, வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னு நான் உணர்ந்தேன். நான் யாரும் என் நண்பர்களுடைய யாருக்கிட்ட நான் சொல்லல, இப்பதான் அந்த வீடியோ நான் சொல்றேன் உங்களுக்கு. அப்படி வந்து நான் உணர்ந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் நான் கிளம்பி சென்னைக்கு நான் வந்துட்டேன். அப்படி ஐயோ தங்கி இருந்த வாழ்ந்த வீடும் சரி, இடுமன்மலை அடிவாரத்துல அவரு அங்க உலாவிட்டு இருந்தது, அங்க ரூம் இருக்கு அங்க தங்கினது, இப்ப அங்க ஒரு சிலை வச்சு பிரதிஷ்டை பண்ணி கோயில் வச்சு அதுக்கெல்லாம் பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேயும் சரி நிறைய பேர் சொல்லுவாங்க வந்து இப்போ ஒரு கோயில் ஒரு சாமி இருக்குன்னா அது பல இடத்துல இருந்தா எல்லா இடத்துலயும் அந்த ஆற்றல் இருக்காது, ஒரு இடத்துல இருக்கும் ஒரு இடத்துல இல்லைன்னு. ஆனா அது நம்ம போறதுனால அப்படி ஆகுதோ இன்னும் நமக்கு தெரியல. ஆனா அது உணர்ந்த நான் அவர் ஐயா வந்து இருக்கிறது எப்படி சொல்றதுக்கே ஒரு மாதிரி சொன்னா அது வந்து பாக்குறவங்க இவரு ஏதோ கனகம்பட்டியாரே கூட வாழற மாதிரி கூட போற மாதிரி வர்ற மாதிரி இவர் பில்டப் பண்ணி சொல்லிட்டு இருப்பான்னு நினைப்பாங்க. சரி ரைட் என்ன பண்றது, நல்லது நடந்தா ஒரு கெட்டது நடந்த மாதிரி நான் உணர்ந்தேன். 3 நாள் ரொம்ப சந்தோஷம், பரம சந்தோஷம். இதுல இன்னொரு விஷயம்னா என் கூட வர நண்பர்லாம் இந்த வாட்டி வந்து வரல, நான் ஒண்டியே தான் போயிருந்தேன். என் கூட ஒரு நண்பர் வந்தாரு. அதுக்கப்புறம் அவ்வளவு சந்தோஷம். கடுகளவும் அங்க வந்து ஒரு நெகட்டிவ் இல்லை, ஒரு துன்பப்படுற மாதிரியோ ஒரு கஷ்டப்படுற மாதிரி எந்த ஒரு நிகழ்வும் நடக்கலாம். அவ்வளோ அற்புதமா இருந்தது. நிறைய சன்னியாசிகள்லாம் இருந்தாங்க. அவங்களாம் என்கிட்ட வந்து அன்பா ரொம்ப பழகினாங்க, சந்தோஷப்பட்டாங்க. ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சொல்ல முடியாத ஒரு பரம சந்தோஷம். அது உங்களோட ஆசீர்வாதம் தான் நான் நினைக்கிறேன்.
ஏன்னா நான் சில கருத்துக்கள் வந்து அவரை பத்தி நான் சொல்றேன், நீங்க பாக்குறீங்க. நீங்க வந்து சாமியை பத்தி ஒரு சாமி சொல்றாரு அப்படின்ட்டு ஒரு நல்ல மனசு உங்க மனசுல நல்லா வாழ்த்தும் போது இப்படி ஒரு அருள் அந்த ஐயன்கிட்ட இருந்து எனக்கு கிடைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அது மிக பிரம்மாண்டம் பிரம்மாண்டம், அதெல்லாம் சொல்ல முடியாது. அவ்வளோ கூட்டம் வந்து அவ்வளோ எந்த ஒரு சிக்கல் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்ததும் தெரியல போனதும் தெரியல. அவ்வாறு வந்தாங்க கூப்பிட்டாங்க அவ்வாறு போயிட்டே இருந்தாங்க. அப்படி ஒரு யாருக்கும் எந்த ஒரு இக்கெட்டல் இதெல்லாம் இல்லை. அவ்வாறு ஃப்ரீயாக வந்து பார்த்துட்டு ஃப்ரீயாக போனாங்க. சில கட்டுப்பாடுகள்லாம் இருந்தது, அதெல்லாம் இருக்கணும். கட்டுப்பாடு இல்லைன்னா அங்கே ஆகாது. கட்டுப்பாடு இருக்கணும். அவ்வளோ கூட்டம் நெரிசல் வருது, அதை வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்போ அந்த நிர்வாகத்துக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும், இந்த கஷ்டத்தை பார்க்கணும். நம்ம சுகமா அனுபவிக்கணும்னு நினைச்சிட்டு அங்கே போயிட்டு எதனா ஒரு குற்றத்தை டக்குன்னு சொல்லிடக்கூடாது. இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. அது ஐயா, அங்க ஐயா இருக்காரு. அது எங்க எது நடந்தாலும் அவர் பண்றாரு, அவர் செய்யறாரு, அவர் கொடுக்குறாரு, அவர் நம்மளை பாக்குறாரு. அப்படிதான் நீங்க நினைக்கணும். அப்படிதான் நீங்க நினைக்கணும். அங்க பணியாற்றுறவங்க யாருன்னா வந்து உங்களை திட்டினாலோ இல்ல உங்களுக்கு எதனா சொன்னா கூட ஐயா நம்மளை ஏதோ திட்டுறாரு, நம்மளை திருத்தத்துக்கு ஏதோ சொல்றாரு, அப்படிதான் நீங்க நினைக்கணும். அவங்க வந்து ஒரு வாட்ச்மேனு, அவங்க வேலை செய்யற ஆளு, அங்க தங்கி இருக்க ஆளு, அங்க பணியோட செய்யற ஆளு, அவன் யாரு, அவனுக்கு என்ன உரிமை இருக்கு அவன் கேட்கறதுக்கு, அப்படி இப்படி எல்லாம் பேசக்கூடாது. தப்பு. நீ போறது எதுக்கு? உன்னோட பிரச்சனைகள் தீர்றது. உன் கர்மா அதிகமா தான் அது மாதிரி டைவர்ட் பண்ணி விடுவாங்க. அதனால நீ அதுல இருந்து மாறக்கூடாது. நீ ஒரே நோக்கம் ஐயா கிட்ட சரணாகதி ஆயிட்டு அதை போய் பண்ணணும். அது மாதிரி இந்த 12ஆம் வருஷம் குரு பூஜை மிக பிரம்மாண்டமாக ஐயனுக்கு வந்து அந்த ஆன்மீக சக்தி ஊட்டம் நடந்தது. அங்க ஐயா ஃபுல் எனர்ஜில இருக்காரு. சாமி மிக சக்தியோட இருக்காரு, ரொம்ப ஆனந்தத்துல இருக்காரு. இவ்வளவு பக்தர் வந்து ரொம்ப சந்தோஷம். ஐயா சந்தோஷப்படுறான். நீங்க எப்படி நீங்க தெரிஞ்சீங்கன்னா அங்க எந்த ஒரு பிரச்சனை நடக்காம வர்ற ஜனங்கள் சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட ஐயா பார்த்துட்டோம் அப்படின்ற அவங்க பேசிட்டு போறதெல்லாம் நீங்க காதல கட்டினா அப்ப அங்க ஐயா வந்து சந்தோஷமா இருக்காரு. ஐயா வந்து அவர் மக்கள் உலகிட்டே இருப்பாரு, ஒரு இடத்துல இருக்க மாட்டாரு. அவர் எல்லா அன்னதான மண்டத்துக்கு போர் என்ன நடக்குது, என்ன பண்றாங்க, இங்க எங்க என்ன நடக்குது எல்லாத்தையும் அவர் வாட்ச் பண்ணிட்டே இருக்காரு. கணக்கம்பட்டியாரோட கணக்கு மிஸ் ஆகாது. அது வந்து சரி வானத்துல நட்சத்திரம் எப்படிங்கிற மாதிரி அத்தனை கண்ணு அவர் கிளீனா பார்ப்பாரு, வாட்ச் பண்ணுவார். அதுதான் அங்க இருக்கிற பெரிய அபூர்வமான விஷயம். நீங்க அவருக்கு தெரியாது அவர் ஒரு மகான் ஆயிட்டாரு, ஜீவசமாதி ஆயிட்டாரு, இதெல்லாம் நம்ம பண்ற தப்பு தெரியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது முட்டாள்தனம். என்னை பொறுத்தவரைக்கும் முட்டாள்தனம். அதை நீங்க மூட நம்பிக்கை கூட நீங்க நினைச்சுக்கலாம். இவரு சாமி மலர் பக்தியில புலம்புறாரு கூட நினைச்சுக்கலாம். அது வேற விஷயம். நினைக்க தான் செய்வோம், என்னைக்குமே நினைக்க தான் செய்வோம். அவருன்னா நம்ம உதவி பண்ணணும்னா தலைவியா ஒண்ணும் கிடையாது. அது மாதிரி நல்ல நடக்க சொல்லணும். ஃபர்ஸ்ட் நான் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஜக்கம்மா கோயிலுக்கு நிறைய பேர் போயிருக்காங்க. ஆட்டோக்காரெல்லாம் நல்லா சம்பாதிச்சிருக்கிறாங்க. சொன்னாங்க இன்னைக்கு சாமி கூட்டம் ஜக்கம்மா கோயிலுக்கு வீடியோ போட்டது நிறைய பேர் போறாங்க. அந்த ஆட்டோக்கார ரேட் ஏறிட்டோன்னா அது வந்து குரு பூஜை போது ரேட் அதிகமாக கேட்பாங்க. அதனால அங்கே போயிட்டு நிறைய பேர் ஐயா கிட்ட போயிருக்காங்க. ஆத்ம சந்தோஷமா போயிருக்காங்க, சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்காங்க. என்ன நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி ஊத்து பார்த்துக்கிற எங்கேயோ பார்த்துக்கிற மாதிரியே எனக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்ணாங்க. சில பேர் அது வணக்கம் சாமின்னாங்க. சரி வணக்கங்க அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னா சரி என்னால முடிஞ்ச. ஐயன் தான் அங்கே பெரியது. நம்மளாம் ஒன்றும் கூட கால் விஷயம் இல்லை. ஒரு 10 நிமிஷம் நம்ம தகுதியான ஆள் கிடையாது. ஐயா தான் அங்கே எல்லாமே. அதனால வந்து ஆனா இருந்தாலும் மக்கள் வந்து நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஆத்மா சந்தோஷம். அப்ப நான் என்ன கேட்பேன், ஐயா கேட்குறாங்க, ஐயா நான் பண்ணா நீங்க பண்ணது மாதிரி நினைச்சு அவங்க நல்லா அவங்களோட பிரச்சனைகளை தீர்த்து நல்லபடியா இருக்கணும்னு ஒரு ஆசீர்வாதம் பண்ணும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அவ்வளவுதான். நல்லா போய் நல்லா ஆசீர்வாதம், நல்ல சாப்பாடெல்லாம் நல்லா. ஃபர்ஸ்ட் நாளே நான் போயிட்டேன். ஃபர்ஸ்ட் நாள் போய் நான் சாப்பிட்டேன், எல்லாம் பண்ணேன், நல்லா இருந்தது. வந்த பக்தர்கள் எல்லாருமே சந்தோஷப்படலாம். எனக்கு தெரியும் என்ன நமக்கு தெரிஞ்சாலும் வரைக்கும் எல்லாமே ஹாப்பி. நல்லா ஃபங்க்ஷன்லாம் நடந்தது, நல்லா தேர்லாம் நல்லா பண்ணாங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பார்க்கறது சொல்றதெல்லாம் ரொம்ப ஈஸி. அதை நடத்தி முடிக்கிறதுக்குள்ள அவன் நடத்துறவங்களுக்கு வயிற்றுல நெருப்பு கட்டி நிற்பாங்க. இதை நல்லபடியா முடிக்கணும், எதுனா ஆயிடுமோ, தெய்வ கூட்டம் எதனா ஆயிடுமோ, நம்ம இப்படி பல யோசனைகள் அவங்க நினைச்சுதான் அந்த ஒரு காரியத்தை அவங்க செய்யறாங்க. அப்ப அவங்களுக்கு நமக்கு ஒத்துழைக்கும். ஐயா அங்க போயிட்டீங்கன்னா நீங்க ஒத்துழைக்கணும். அவங்க என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன அவமானம் நடந்தாலும், என்ன அசிங்கம் நடந்தாலும், நம்மளை யார் உதாசீனப்படுத்தாலும் கவலைப்படக்கூடாது. நமக்கு தேவை ஐயா, அவ்வளவுதான். அதுதான் நம்மளுடைய இது. ஆமா, அப்படிதான் நம்ம கணக்கம்பட்டிக்கு வந்து நம்ம போகணும், வரணும், செய்யணும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோங்கெல்லாம் பார்த்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவர் நம்ம நண்பர்
அவரு குற்றாலத்துல பழைய குற்றாலத்துல இருக்கா நினைக்கிறேன், இவரும் கடை வச்சிருக்காரு மாரியப்பன். அவர் ரொம்ப என் மேல அளவு கடந்த ஒரு பக்தி, அடக்க முடியாத மேல இருக்கிற மாதிரி. அவர் நல்லா இருக்கணும், அவர் தொழில் நல்லா இருக்கணும். ஏன்னா அதுக்குன்னு ஒரு நேரம் கடத்த ஒரு லைக் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்த போடுறாங்க, சாமி உங்க வீடியோ பார்க்க முடியாம என்ன அப்படிலாம் நிறைய பேர் போடுறாங்க. ஆமா ஆடும், அதான் அந்த அந்த பற்று இருக்கணும், அந்த தேடுதல், அந்த பற்று. அது என்கிட்ட தான் அது சரி, இறைவன் தேடும் போது அந்த பற்று இருக்கணும். நம்ம எப்படி ஒரு குழந்தை மேல ஆசை பாசம் அன்போட இருக்கிறோமோ அதே மாதிரி அந்த இறைவன் மேல ஆசை பாசம் அன்பு நீங்க வச்சு உங்க வேண்டுதல் நீங்க கேட்கணும். நான் அடுத்த வீடியோல நிறைய விஷயம் நான் சில சொல்றேன், இப்ப கொஞ்சமா வருது, சில அதெல்லாம் நான் சொல்றேன். நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த காலம் வரைக்கும் அவர் ஐயா அனுமதிக்கிட்டு இருக்காரோ அது வரைக்கும் நான் உங்களுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்றேன். எது சொன்னாலும் இதில் 100% உண்மையான விஷயத்த தான் நான் என்னுடைய வீடியோல சொல்லுவேன். கண்டி உண்மைக்கு புறமான விஷயத்த நான் எக்காலத்து கொண்டும் எந்த இது கொண்டும் நான் சொல்லவும் மாட்டேன், செய்யவும் மாட்டேன். அது கணக்கு பற்றி ஐயாவுக்கே தெரியுது. அது தேவையில்லாதது, அது தேவையில்லாது. நமக்கு பொய்ன்றது கூடாது. பொய் அவன் பேசுறானோ தப்பு மாட்டானோ அவன்கிட்ட இறைவன் நெருங்க மாட்டார். என்னோட கொள்கை நம்ம நேர்மையா இருக்கணும், நம்ம கடமையை செய்யணும், இறைவன் நம்மளை தேடி வருவார், நம்மள மேலால் தேடி வருவார். அப்படிதான் என்னோட நம்பிக்கை, அப்படிதான் என் பாதையில நான் போயிட்டு இருக்கேன். அதனால என் வீடியோ பார்க்குற பக்தர்களோ என்னை ஃபாலோ பண்றவங்களோ அவங்க எல்லா அவங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை அது மலை போல இருக்குது, கடுகு போல கரைஞ்சி ஒன்றும் தெரியாம போயிடணும். அந்த கனகம்பட்டி யார்கிட்ட வேண்டி நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப இந்த வாட்டி ரொம்ப ஆத்ம சந்தோஷம். அந்த 12வது வருஷம்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஒவ்வொரு கோயிலுக்கும் 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த சக்தி ஊட்டம் நடப்பது செய்யறாங்க. அது நம்ம ஐயாவுக்கு செய்யும்போது அவளுக்கு பெரிய பிரமாதம். நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்து வந்திருக்காங்க, அந்த பரிகாரம்லாம் செஞ்சிருக்காங்க. என்னோட கான்டாக்ட் நம்பர் தெரியாதனால அவங்களால கான்டாக்ட் பண்ண முடியல. அவங்க நிறைய பேர் பார்த்தேன், நம்ம நானும் நிறைய பேர் கனகம்பட்டியை பற்றி இது மாதிரி போட்டிருப்பாங்க, செஞ்சிருப்பாங்க நினைச்சேன். அது ஒன்றும் எதுவும் போட்ட மாதிரி எதுவும் தெரியல, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி. ஏன்னா ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு இது இருக்கு, எதுக்கு என்னென்ன பண்ணணும்னு தெரியாம மக்கள் முடிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இது ஒரு சின்ன ஒரு உதவியா இருக்கட்டும் சொல்லிட்டுதான் அந்த நட்சத்திரத்துல அந்த நட்சத்திரத்துக்குரிய பழங்கள் பலகாரங்கள் அது மாதிரி நம்ம ஒரு தானம் அது மாதிரி பண்ணோம்னா நம்ம பிரச்சனைகள் தீரும். முயற்சி பண்ணணும், முயற்சி செய்யணும், அப்படி பண்ணணும். அப்ப அந்த இறைவன் பார்ப்பாரு, ஏதோ ஒரு நம்பிக்கையில வந்திருக்கான் இவன், இந்த நட்சத்திரக்காரன் வந்துருக்கான் போகுது அப்படின்னு பார்த்து நமக்கு அவர் கிடைக்கிறனால அப்படி பார்த்தா போதும், அப்படி நினைச்சா போதும், நம்ம லைஃப் கேக்கே போயிடும். அது நியாயமான கோரிக்கையா இருக்கும். சும்மா தேவையில்ல எதுக்கும் உதவாத விஷயம்லாம் நம்ம நினைக்கூடாது. நம்ம நினைக்கிறதுலாம் நம்ம யாரு ஐயாவோட பிள்ளைங்க, நம்ம நினைக்கிறதெல்லாம் பிரம்மாண்டமா பெருசா உலகத்துக்கே நன்மை நடக்கும், உலக மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், அது மாதிரி எண்ணங்கள் இருக்கணும். சூழலமா இருக்கக்கூடாது, நமக்கு மாத்திரம் நடத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அப்ப எப்போ நீ ஒரு பொது நலத்தோட பிரம்மாண்டமா அது மாதிரி நினைக்கும் போது அந்த ஆண்டவன் அவர் உங்களுக்கு உதவி பண்ணி ஏதோ ஒரு வகையில் சொல்லணும். அதுவும் நம்ம கணக்கு பண்ணியாரும் சொல்ல தேவையில்லை. பிரம்மாண்டத்துக்கு அவரு பெரியது டக்குன்னு பண்ணிடுவாரு அது மாதிரி. ஆனா நீ உண்மையா தான் உன் கூடயே இருப்பாரு, உன் கூடயே பேசுவார், உன்னை பல வழியில சிம்டம்ஸ் காட்டுவார், இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன் அப்படி சொல்லுவார். நீ மாத்திரம் சொல்றது இல்லை, நீ உன் மூலமா 4 பேருக்கு சொல்லக்கூடிய விஷயத்த உன்னை தயார் பண்ணிடுவார் அவர். ஆனா அவருக்கு பிடிக்காது, போய் பேசக்கூடாது, நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது, ஒருத்தரை நம்ம போய் அவளை துன்பப்படுத்தக்கூடாது, இதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. அதனால அது மாதிரி பழக்க வழக்கங்கள் அந்த இறைவன்கிட்ட நான் நினைவாற்று இல்லாத இருந்தாலும் இது மாதிரி என் எண்ணங்கள் எனக்கு உதிக்கக்கூடாது, அப்படி ஒரு வரம் கொடுங்க சாமி. நான் சாதாரண மனிதனா தான் இருக்கிறேன், மனிதனோட இல்லை, மனிதனா மாற பார்க்குறேன், மனிதனாவே யாரும் கிடையாது. அப்படி ஒரு எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் எனக்கு வராத அளவுக்கு என்னை தற்காத்துக்கிறதுக்கு எனக்கு புத்தியும் சக்தியும் கொடுக்கணும், நல்ல நண்பர்கள் பழக்க வழக்கம் கொடுக்கணும், நல்ல நட்பு சுற்று வட்டாரம் எனக்கு உருவாக்கி கொடுக்கணும், தொழில் நியாயமான தொழிலை எனக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும், நியாயமான வருமானத்தை வர வைக்கணும், பேராசை எனக்கு வரக்கூடாது, 4 பேருக்கு எனக்கு உதவி பண்ணணும்னு எனக்கு குணம் வேணும். இது இப்படி கேட்கணும், இதுதான் செல்வங்கள். இப்படி கேட்கணும் ஐயா. அப்பதான் அவங்களுக்கு வித்தியாசமா நம்மளை பார்ப்பாங்க, டே என்ன சாதாரண இப்படி வித்தியாசமா யோசிக்கிறானே அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப நம்மளுக்கு கொடுப்பாங்க. நம்ம அம்மா அப்பா கிட்ட நம்ம எப்படி பேசுறோமோ அது மாதிரிதான் நம்ம பயன்படுத்தி. அதனால அப்படி நம்ம கோரிக்கையில் வைக்கணும். அது ஐயா பத்தி ஒன்றும் சொல்றேன், ஜாதகப்படியே கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் நான் டைம் இல்லை. நான் இப்போ கனகப்படி போயிட்டு எனக்கு இத்தனை நாள் ஆச்சு வீடியோ போறது, அவ்வளோ வேலைகள். இப்போ நான் மறுபடியும் ஐயாவோட முன் சரீரம் சிவபுர சித்த யோகி
அவர் வந்து செங்கன்னூர் கேரளாவில் வந்து பட்டணத்திட்ட பக்கத்தில் ஓமலூர் புலிப்பாறையில் அவர் ஜீவசமாதி இந்த மாதம் 17-18 குரு பூஜை நடக்குதுங்க. அதுக்காக போனோம், ஏற்பாடு பண்ணியிருந்தீங்க. ஆனால் ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கல, அங்கே போயிட்டு வந்தோம். ஐயானா நமக்கு எப்படி வர்றதுக்கு இது பண்ணியிருக்கான்னு தெரியல, அதுக்காக போகிறேன் நான். ஐயாவோட முழு சரீரம் அவரு பெரிய அந்த ஜென்மத்தில் அந்த சரீரத்தில் இருக்கும்போது நிறைய விஷயம் அவர் பண்ணியிருக்காரு. சாமி கனகம்பட்டி சாமி பண்ணியிருக்காரு. அங்கே அது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அந்த தொடர்பு எப்படி வருது, யார் என்னன்னு தெரியும். தெரியாதவங்க நிறைய பேருக்கு எழுதினார். அதே மாதிரி நீங்க வந்து கனகம்பட்டி சுவாமியை வந்து நம்ம வழிபடும் போது மற்ற ஜீவ சமாதிகளோ மற்ற சித்தர்கள் வழிபடும் போதும் இதே மாதிரி வழிபடணும். இதே ஒரே ஆற்றல் தான், எல்லாருக்கும் ஒரே சக்தி ஆற்றல். ஒருத்தருக்கு அதிகமா இருக்கும், ஒருத்தருக்கு கம்மியா இருக்கும். ஒருத்தர் ஒன்றும் அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த ஜீவ சமாதியில அந்த ஜீவன் அங்க இருக்குதான் செய்யும், ஆனா அவங்க அடுத்த வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கு ஒரு காலத்துல அவங்க வேலை செய்வாங்க. எல்லாரும் ஒரே ஆற்றல், ஒரே இது, எல்லாம் ஒரே சித்தர்கள், ஒரே தான் உயர்ச்சியில தான் இருக்கு. நமக்கு தான் வந்து இவங்க வேற அவங்க வேற அப்படின்னு நம்ம நினைச்சிக்கும் போல. அப்படி கிடையாது. எல்லாம் இறைன்றது எல்லாம் ஒரே ஆற்றல், ஒரே தன்மையில தான் இருக்கும். அதை நீங்க ஃபர்ஸ்ட் உணரணும். அதை ஃபர்ஸ்ட் உணரணும். அதே மாதிரி ஒவ்வொரு சித்தர், ஒவ்வொரு ராசிக்கு ஒரு சித்தர் இருக்காரு, ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு சித்தர் இருக்காரு, ஒரு லக்னத்துக்கு ஒரு சித்தர் இருக்காரு. இப்படி இஷ்ட தேவதைங்க இருக்காங்க. இப்ப நிறைய பேர் இருக்காங்க. நம்ம என்ன பண்றோம், ஐயா போய் பார்த்த உடனே ஐயா தவிர எனக்கு இது ஐயா வந்து இருக்காரு, அவர் பண்ணுவாரு செய்வாரு. ஆனா உன் கர்ம மூட்டை எப்படி இருக்கு, எங்கெங்க தடங்கள் இருக்கு, எங்கெங்க பூட்டு போட்டிருக்கு, அந்த பூட்டு ஆகணும். அதை நீ அவுத்துட்டு போகணும். நீ அவரே அவுத்துருவா. சிலது வந்து நீ தான் அவுக்கணும். அவுக்கிறதுக்கு அதுக்கு ஆள் இருக்காங்க. அதுக்கு உனக்கு அந்த எண்ணெய் அலைகளும் கொடுப்பாரு. இங்க போ அங்க போன்னு கொடுப்பாரு. அதெல்லாம் போய் பண்ணணும். அங்க போயிட்டு நம்ம நான் அப்படிதான் இருப்பேன் இப்படிதான் இருப்பேன் நான் வந்து அப்படின்னு அது சொல்லக்கூடாது. எல்லாம் அதே நிலைதான், ஒரே நிலைதான். கனகம்பட்டி சாமி இருந்தாலும் சரி, அவர் பழனிமலையில இருக்க போகரா இருந்தாலும் சரி, இல்லை கலங்கிநாதராக இருந்தாலும் சரி, இல்லை புதம்பை சித்தராக இருந்தாலும் சரி, இப்படி எல்லா சித்தர்களும் 18 சித்தர்கள் சொல்லுவாங்க. எல்லா சித்தர்களும் ஒரே ஆற்றல், ஒரே செயல், ஒரே எண்ணம். அவங்க மொத்தத்துல மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும். அந்த ஒரு நோக்கத்துக்கு தான் இந்த பிறவி இங்கே எடுத்து மக்களுக்காக சேவை செஞ்சுட்டு இங்கேயே தன்னுடைய ஜீவனை வந்து இங்கேயே ஐக்கியமாகி இங்கேயே அவங்க வந்து நல்லது பண்ணிட்டு இருக்காங்க. யாரோட ரூபத்திலேயோ இல்லை கூடு விட்டு கூடு பாய்ஞ்சோ அப்படி சில விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது எங்களை மாதிரி சித்த வழிபாட்டில் இருக்கிறவங்க அவங்க தேவைப்படும் போது எங்களுடைய எப்படி சொல்றது, எங்களுடைய சரீரத்தை எண்ணங்களையும் அவங்க கவர்ந்து அவங்க செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு போயிடுவாங்க. எங்களுக்கே தெரியாது என்ன செய்யறாங்கன்னு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு தேவை ஒரு சோல், ஒரு உடல் தேவை, பேசுவதுக்கு ஒரு இது தேவை. அப்போ அது மாதிரி எடுத்து பண்றாங்க. அப்படிதான் நிறைய பேர் சித்தர்கள் சொல்லுவாங்க பாருங்க. அவங்களுக்கு தெரியாம சில விஷயம் நடக்கும். அவங்க சித்தர்களா வழிபட்டு இருப்பாங்க. ஆனா அவர் பண்றதெல்லாம் தப்பு பேசுறது தப்பு பண்ணிட்டே இருப்பாரு. அந்த குறிப்பிட்ட நேரத்துல அவங்க வந்து அந்த சரீரத்தை அவங்க எடுத்துப்பாங்க. அவங்க அப்ப அந்த சரீரத்தை நுழையக்கூடிய சக்தி ஆற்றல் அவங்களுக்கு இருக்கு. அதுதான் கூடு விட்டு கூடு பாயிருக்கு. அஷ்டமாசித்து இருக்கு, அட்டமாசித்து சொல்லுவாங்க. அது அந்த வழிபாட்டுல இருக்கிறவங்களும் தான் அவங்க வந்து கவர் பண்ணி எடுத்து பொதுமக்களுக்கு வந்து அவங்க மூலமா நல்லதெல்லாம் செய்வாங்க. அப்படிதான் நடக்குது. இந்த சக்தி மாற்றம், சக்தி ஊட்டணும், அப்படி நடக்குது. இது வந்து சாதாரண மக்கள் சொன்னா அது புரியாது. நீங்க அதுக்கு இறக்கச்சி வச்சுக்கிட்டு யோசிக்கணும், இது எப்படி நடக்குது, என்ன நடக்குது. அந்த காலத்துல அப்படியெல்லாம் நடந்திருக்கு. சித்தர்கள் மேல படர்ந்து போயிருக்காங்க, கண்டம் விட்டு கண்டம் போயிருக்காங்க. இங்கே இருந்துட்டு எங்கேயோ இன்னொரு இடத்துல இருந்த மாதிரி காட்சி கொடுப்பாங்க. இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு அபூர்வமாலாம் நடத்துது. வள்ளலாறு அவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. நம்ம ஐயாவும் நம்ம பண்ணியிருக்கோம். நமக்கு தெரிஞ்சிருக்காது. அவ்வளோ சொல்ல மாட்டாங்க, வெளியே காட்டிக்க மாட்டாங்க, வெளியே வந்து பிரபலம் படுத்திக்க மாட்டாங்க. அவங்க வந்து அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க தான் சித்தமார்கள், சித்தர்கள், மகான்கள், யோகிகள். அப்படி எல்லாமே ஒரே நிலைதான். நீங்க எப்படி போறீங்களா அதே மாதிரி ஒவ்வொரு மனித பிறவிக்கும் எந்த சித்தர் எந்த மகான் வந்து அவங்களுக்கு வந்து கூடயே இருப்பாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்கோம், ஒண்ணுமே தெரியாது, பிடிச்சிருக்கோம். அவங்களுக்கு ரொம்ப பழக்கமா இருக்கு. ஏன்னா அவளை பார்த்தா பிடிக்கும். அட்லீஸ்ட் ஒரு போட்டோ பார்த்தா கூட அந்த சித்தரை பார்த்தா பிடிக்கும். என்னங்கன்னா அது போன ஜென்மம் தொடர்பு வரும். அப்படி இருந்தா தான் அது வரும், இல்லைன்னா வராது. உன் மனசுலயே ஆத்மாலேயே சொல்லுவாங்க. சில நம்மளே ஒரு ஊருக்கு போறோம், அந்த இடம் முன்ன பார்த்தா மாதிரி இருக்கும், எப்பயோ பார்த்தா மாதிரி, இந்த கடைங்க பார்த்தா மாதிரி, அந்த ஆளுங்க நடந்து போற மாதிரி பார்த்தா மாதிரி இருக்கும். இதெல்லாம் போன ஜென்மத்தில் நடந்த தொடர்புகள் எல்லாமே, அந்த ஆழ்மான பதிவுகள் அது பிரதிபலிக்குது. இப்படி நடக்கும் இந்த சித்த மார்க்கத்தில் வரும்போது. அப்படி நடக்கும். இந்த சித்தர்களுக்கு வந்து இறைவனே கட்டுப்படுவாங்க. எவ்வளவு பெரிய சாமியா இருந்தாலும் அவங்க கட்டுப்படுவோம்.
ஏன்னா இந்த இறையாற்றல் இறைவனுக்கே சித்தர்கள் தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க, செஞ்சிருக்காங்க. இந்த உடல் வச்சுதான் பண்ண முடியும், இந்த உடல்லாம் பண்ண முடியும். அதனால உடல் ஆரோக்கியமா வச்சு நல்ல உணவு சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமா நல்ல எண்ணங்களோட ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா உங்களுக்கே அது மாதிரி நடக்கும். நீங்களும் சித்தராகலாம், மகானாகலாம், எல்லாம் செய்யலாம். அந்த வழிமுறைகள் அந்த கட்டுப்பாடு இருக்கணும். அது இருந்தாலும் நீங்க பண்ண முடியும். அப்படி ஒரு நிலைமைட்டு நீங்க பொருளாதாரம்லாம் கேட்க மாட்டீங்க. பொருளாதாரம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, அதை பார்த்தா தூசியா போட்டு போய் அந்த நிலைக்கு வந்து உங்களுக்கு என்ன தேவை நீங்க கேட்டா அதை எப்படி வரும், எங்கிருந்து வருங்கிறதே வரும், கிடைச்சிடும். அதுதான். அதனால கனகப்பட்டிக்கு வந்த எல்லா பக்த கோடி மக்களுக்கும், அங்க இருக்கிற நிர்வாகிகளுக்கும், அங்க பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகளுக்கும், பாதுகாப்பு கொடுத்த காவலர்களுக்கும், பொதுமக்களுக்கும் நான் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி.